வண்டிய ஓரமா நிறுத்தியா? போக்குவரத்து போலீஸ்காரரின் குரல் அதட்டலாக இருந்தது. என் ஹீரோ ஹோண்டா டூ வீலர் புதுவண்டியை ஓரமாக நிறுத்தினேன். என்ன சார் வேணும்? நான் அவசரமா போயிட்டு இருக்கேன். நீ அவசரமா போ, இல்லை ஆட்டிக்கிட்டு போ. ஆர்சி புக்கு, டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் காட்டிட்டு போ. சார், இது புது வண்டி, எல்லாம் இருக்கு சார். வண்டி புதுசு தான், ஆனால் நீ பழசு தானே. அப்போ நீங்கள் மட்டும் இளைஞரா? பார்த்தால் ரிட்டையர்ட் போலீஸ் மாதிரி இருக்கு. ஆமாம், ரிட்டையர்ட் போலீஸ் தான். ரொம்ப பேசின ஆஃபீஸர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவேன். அவர் ஆயிரக்கணக்காக ஃபைன் போடுவார். பரவாயில்லையா என்று தூரத்தில் நின்று பில் போட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு போலீஸ்காரரை காட்டினார். இங்கே கொடுத்தா ரூபா 100, அங்கே கொடுத்தா ரூபா 1000. எப்படி? சரி, 100 ரூபாயோடு போகட்டும் என்று பர்ஸை திறந்து எடுத்தபோது அதிலிருந்து தூக்க மாத்திரை அட்டையும் கீழே விழுந்தது. அதை நான் குனிந்து எடுக்கும் முன் அந்த போலீஸ்காரர் எடுத்து விட்டார். என்னையா இது, தூக்க மாத்திரைகள் மாதிரி இருக்கு, எதுக்கு இதை கூடவே வச்சிருக்க என்று கேட்டார். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இந்தா புடிங்க, நீங்கள் கேட்ட 100 ரூபா. இல்லை தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு வேற மாதிரி தோணுது. துட்டு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போய்கிட்டே இரு. போகிற வழியில் இதை குப்பை தொட்டியில் போட்டுட்டு போ. நீ போட மாட்ட, நானே வச்சுக்கிறேன் என்றவர் அந்த தூக்க மாத்திரை அட்டையை தனது பேண்ட் பாக்கெட்டில் சொருகி கொண்டார். எதுக்கு இந்த தூக்க மாத்திரை அட்டையை என்னோடு வைத்திருந்தேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். தேவைப்படும்போது என்னையே நான் முடித்து கொள்ளத்தான். மரணம், நான் கண்ட மரணங்கள் சாதாரணமானவை அல்ல. எனக்கு 18 வயது இருக்கும்போது என்னை பெற்ற தாய் நரம்பு மண்டல கேன்சரில் பாதிக்கப்பட்டு கால்கள் வீங்கி புண்ணாகி துடிதுடிக்க வழியில் இறந்தார்கள். அதே சோகத்தில் எனது தந்தையார் துக்கத்தை மறக்க முடியாமல் சாராயத்துக்கு அடிமையாகி போதையிலேயே மரணமடைந்தார்கள். நான் எதிர்பாராத வகையில் என் துணைவியாரும் ஓராண்டுகள் குடல் புற்றுநோயால் அவஸ்தைப்பட்டு மரணம் எய்தினார்கள். இதுபோன்றே எனது சிறிய தந்தையார் தான் காதலித்த பெண் தன்னோடு வாழவில்லை என்ற வருத்தத்தில் தற்கொலை செய்து கொண்டார். தான் ஆசையாக வளர்த்த மகள் தன் காதலனுடன் ஓடிப்போனதால் தூக்கு போட்டு செத்துப்போன தாயும், அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் யாரிடமும் பேசாமல் இறந்து போன அவளது தந்தையும், இதுபோன்றே என் உறவினர்கள் பலரின் மரணம் இருக்க, இப்படி ஏகப்பட்ட விபத்துக்கள் இல்லாத மரணங்களை பார்த்த நான், எனது மரணம் எப்படி இருக்கும் என்று ஒரு நாள் சிந்தனை செய்தபோதுதான் எனது நண்பர் மருந்து கடையில் இந்த தூக்க மாத்திரைகளை வாங்கி வைத்துள்ளேன். எனது சாவு தூக்கத்தில்தான் போக வேண்டும். எனது சாவை எந்த ஆண்டவனும், ஏன் அந்த யமன் கூட தீர்மானிக்க கூடாது. எனது மரணத்தை தீர்மானிப்பவன் நானாகவே இருக்க வேண்டும். இருப்பேன்.